ஹலோ நண்பா, வெல்கம் டு டி டைம் கிரிக்கெட் தமிழ். நடந்து முடிஞ்ச ஆர்சிபி vs எல்எஸ்ஜி மேட்ச் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கூட பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. ரஜத் படிதருக்கு விரல் அடிபட்டு இருந்ததுனால இந்த மேட்ச்லயும் ஜித்தேஷ் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ணார். ஆர்சிபிக்கு கேப்டன்ஷிப் பண்ண கையோட டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர் துஷாரா ஆர்சிபிக்காக டெபிட் பண்ணியிருந்தாரு. என்னதான் துஷாரா ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஆர்சிபி ரொம்பவே மோசமா பவுலிங் போட்டாங்க தான் சொல்லணும். ஆர்சிபி இந்த அளவுக்கு மோசமா பவுலிங் போட்டு ஜித்தேஷ் சர்மாவும் ஒரு காரணம் தான். எதனால பாத்தீங்கன்னா பவுலிங் ரொட்டேஷன் சுத்தமா சரியில்லை. அவர் பாட்டுக்கு கண்ணாப்பின்னு பவுலிங் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமாருக்கு கொடுக்கல. ரெண்டாவது ஓவரை குர்னால் பாண்டியா கொண்டு வந்தாரு. அந்த ஓவர் குர்னால் பாண்டியா சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியாவை 12வது ஓவர் தான் கொண்டு வந்தாரு. ஆர்சிபி சைடுல இருந்து குர்னால் பாண்டியா போட்ட இந்த 2 ஓவர் ரொம்பவே எக்கனாமிக்கலா போட்டிருந்தாரு. மிச்சம் இருக்கிற 2 ஓவர் குர்னால் பாண்டியாக்கு கொடுக்கவே இல்லை. மேபி அங்க கொடுத்திருந்தா ரன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அங்க எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பைசனுக்கு ஃபுல்லா எஜ்ஜி தான் வாங்கும். அப்படியே இருந்தாலும் அவர் 50 போட்டுருவாரு. அவர் அடிச்ச ஷாட்லயே ஒரு 5 ஷாட் தான் பெர்ஃபெக்ட்டா பேட்ல பட்டுச்சு. ஆர்சிபி மட்டும் பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா இவர் விக்கெட் ஈஸியாவே எடுத்துக்கலாம். ரன்னும் ரொம்பவே கம்மியா இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடி பண்ட் இஸ் பேக். ஆமாங்க, நேத்துன்னு பார்த்து ரிஷப் பண்ட் 118 ரன் அடிப்பாரு. இதனால எல்எஸ்ஜி 20 ஓவர்ல 127 ரன் அடிப்பாங்க. ரிஷப் பண்ட் இந்த நேரத்துல ஃபார்முக்கு வந்தது ரொம்பவே நல்லது இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியாவோட டெஸ்டோட வைஸ் கேப்டன் அவர் தான். ஆர்சிபி இது வரைக்கும் 200+ ரன் சேஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்தாங்க நம்ம விராட் கோலியும் பில்சால்ட்டும் போட்டு எல்எஸ்ஜி பவுலர்களை பவர் பிளேல போட்டு நொறுக்கிட்டாங்க. கடைசியில பில்சால்ட்டோட விக்கெட் பவர் பிளேல போக இருந்தாலும் விராட் கோலி பொறுமையா ஆடி 52 ரன் அடிப்பாருங்க. இந்த ஐபிஎல்ல விராட் கோலியோட 8வது 50 இது. என்னதான் T20 இருந்து ரிட்டையர் ஆனாலும் இன்னுமே கன்சிஸ்டன்சி ஆடிக்கிட்டு இருக்காரு. எந்த பிக் மேட்ச்னாலும் அடிச்சு கொடுக்காரு. கடைசியில ஆர்சிபியோட ஓல்டு பிளட் மயங்க் அகர்வால் சும்மா நங்கரம் போட்ட மாதிரி நின்னாரு. தேவதத் படிக்கலோட இடத்தை இவர் கண்டிப்பாவே ஃபில் பண்ணுவாரு. ஏன்னா மயங்க் அகர்வால் ஒரு ஆங்கர் ரோல் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் கேப்டன்சியை ஒஸ்டா பண்ணாலுமே உள்ள வந்த ஆர்சிபியோட கேப்டன் ஜித்தேஷ் சர்மா அதை பேட்டிங்ல சரி கட்டினாரு. கடைசியா மும்பை மேட்ச்ல தான் ஜித்தேஷ் சர்மா ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆனா இன்னைக்கு ஆடின ஆட்டத்தை ஜித்தேஷ் சர்மாவும் சரி ஆர்சிபி ஃபேன்ஸ் சரி மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் ஆடினாரு. ஏன்னா வெறும் 33 பால்ல 88 ரன் அடிச்சு ஆர்சிபியோட வெற்றிக்கு உதவுனாரு. இந்த சேஸையும் சூப்பராகவே எட்டு போனாரு. நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா நான் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது திக்வேஷ் ஆத்தி ஜித்தேஷ் சர்மாவை மங்கத் விக்கெட் மூலமா விக்கெட் எடுத்துருவாரு. என்னதான் திக்வேஷ் பால ஸ்டெம்ப்ல அடிச்சாலும் அது ஃபுல் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி அடிச்சதுனால அது நாட் அவுட். ஆனா அதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் அப்பீல வித்ட்ரா பண்ணிடுவாரு. ரிஷப் பண்ட் எடுத்த இந்த முடிவு உண்மையிலே ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பாராட்டக்கூடிய முடிவு தான். அதுக்காக ஜித்தேஷ் சர்மாவும் போய் ரிஷப் பண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லுவாரு. ஜித்தேஷ் சர்மா லாஸ்ட் வரைக்கும் நின்று அடிச்சு கொடுத்ததுனால ஆர்சிபி இந்த மேட்சை 1 ஓவர் ஸ்பேர்லயே முடிச்சிருவாங்க. அப்புறம் 9 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட டாப் 2 இடத்தையும் சீல் பண்ணிடுவாங்க. டாப் 2 இடத்தை சீல் பண்ணதுனால விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா மற்றும் ஆர்சிபியோட மொத்த டீமே ஹாப்பி. கடைசி வரைக்கும் இதே ஹாப்பினஸோட ஆர்சிபி இந்த வருஷம் ஐபிஎல் டிராஃபி அடிக்கணும். ஏன்னா ஆர்சிபியோட தோல்வியை கண்டு இங்க சந்தோஷப்படுறவங்க அதிகம். அதனால இந்த முறை ஆர்சிபி எப்படியாவது ஐபிஎல் டிராஃபி அடிச்சு அந்த 17 வருஷத்துக்கு ஒரு எண்டு கார்டை போட்டாகணும். இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சா நான் ஹாப்பி ப்ரோன்னு சொல்றவங்க கமெண்ட்டை திருக்கி விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. ஓகே நண்பா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.